92.7 பிக் எஃப்எம்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. லவ்டு பேனந்தியோட எப்பவுமே லவ் மியூசிக் அதுக்கப்புறமா சினிமா இதை பற்றி பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு நம்ம ரியாலிட்டியான லைஃப் பக்கம் கொஞ்சம் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம வந்து ரொம்ப பிராண்டடாக இருக்கணும். ஏன்னா சினிமாவில் பார்க்குறோம் நிறைய அப்படியே அங்கே எப்ராட்லாம் போய் பல விஷயங்கள்லாம் கொண்டு வரும். பட் நம்ம இந்தியாவுக்குன்னு ஒரு டச் இருக்கு. அண்ட் அந்த டச்சை வச்சு ஒரு ஷாப்பே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் நதீரா, ஹாய், வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் நதீரா, முதல்ல உங்கள் ஷாப் என்ன அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். என்னோட ஷாப் பேசிக்காக வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிற கடை. ஓகே. நான் இது ஆரம்பித்து 3 வருஷம் ஆச்சு. ஓகே. இங்கே வந்து நம்ம மண் சமையல் பானைகள், ஆர்கானிக் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் ஆர்கானிக் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் போன்ற பொருட்கள் விற்கிறோம். அது கூட நான் கொஞ்சம் எத்னிக் சல்வாஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் ப்ராடக்ட்ஸ் கூட விற்று வருகிறோம். ஓகே. இப்போ பார்க்கும்போது மக்கள் வந்து நிறைய பேர் ஆர்கானிக் பக்கமாக ஆர்கானிக் மாறி வருகிறார்கள். ஏனென்றால் அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இருக்கிற உலகில் நாட் லைக் ஏர்லியர் where it was more not so polluted. இப்போ so people has to be aware about their surroundings. And நம்ம என்வாயன்மெண்ட்டுக்கே நிறைய கொடுக்க இருக்கு. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் பெஸ்டிசைட்லாம் இருக்கும்போது நம்ம சாயில் கூட அதனால பாதிக்கப்படுகிறது. அண்ட் மரங்கள் போன்ற வேர்கள் எல்லாமே வீக்காகி நம்ம என்வாயன்மெண்ட் இஸ் கெட்டிங் ஸ்பாயில். So this is one stop solution மாதிரி to be nature friendly. Yeah, nature friendly. Okay. Exactly. So Desi Basics அப்படிங்கிறது நதீராவோட ஷாப். அண்ட் அந்த ஷாப்பில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது சும்மா அப்படியே ஒரு பாயிண்ட்டில் சொல்லி முடிச்சுட்டாங்க. பட் அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம். 92.7 பிக் எஃப்எம் மனசு தொட்டு மெலடிஸ். 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க லவ்டு பேனந்தியோடு. இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் ஷோவில் தேசி பேசிக்ஸ்லேருந்து நம்மளோட மிஸ்ஸஸ் நதீரா இருக்காங்க. இவங்க தான் வந்து இதோடைய ஃபவுண்டர். ஸோ நதீரா வந்து நீங்கள் பல ப்ராடக்ட்ஸ் சொன்னீங்க, எல்லாமே ரொம்ப எக்கோ ஃப்ரெண்ட்லியாக சொன்னீங்க. இதில் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிளே ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா அந்த மண்பானை சமையல் அப்படிங்கிறது நிஜமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ரொம்ப நாளாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ அந்த சமையல் எப்படி நம்ம மறுபடியும் நம்ம ட்ரெண்டு கொண்டு வருது? மண்பானையால் நம்ம சமையல் பண்ணுறதுனால நம்ம உடம்புக்கு முதல்ல ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஓகே. இதனால நமக்கு அதிகமாக எண்ணெய் எல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை குக் பண்ணும்போது. ஓகே. ஸோ இட்ஸ் ஆல்சோ ஹெல்ப் டு ரெடியூஸ் பிபி, கொலஸ்ட்ரால் அண்ட் ஆல் டு கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். ஓகே. அண்ட் வேற வந்து நம்ம அதிகமாக ஃபுட்டை கொதிக்க வைக்க தேவையில்லை. ஹீட் இஸ் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ஓகே. ஸோ யூ கெட் த வைட்டமின் பெனிஃபிட்ஸ். ஓகே. எல்லா சத்துக்களும் அப்படியே இருக்கும். ஆமாம். ஓகே. அண்ட் thirdly is there's no metals or toxin in it. ஓகே. Most of the non-stick products has Teflon, which is not good for the health. Yeah. சரி. ஓகே. ஸோ அப்போ இதில் வந்து கெமிக்கல்ஸ் இல்லை. வேற வந்து நம்ம மண்பானையில் சமையல் பண்ணும்போது நம்ம குழம்போட டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் இது வந்து ஹீட் கூட ரொம்ப சீக்கிரமாக ரீட்டைன் பண்ணும். ஸோ ஆக்சுவலி யோர் கேஸ் யூசேஜ் ஆல்சோ கம்ஸ் டவுன் டு அ கன்சிடரபிள் எக்ஸ்டென்ட். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டேஸ்ட் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரியான விஷயங்களை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க, கேஸும் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட் இந்த கிளே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது யூஸ் பண்ணுறதுல ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றியும் கேட்கலாம். 92.7 பிக் எஃப்எம் மனசு தொட்டு மெலடிஸ். மண்பானையில் சமையல் அப்பா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லி கேள்விப்பட்டதோடு சேர்த்து அடிக்கடி டேஸ்ட்டும் பார்த்துருக்கோம். 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க லவ்டு பேனந்தியோட. இன்னைக்கு நம்மளோட தேசி பேசிக்ஸ்லேருந்து மிஸ்ஸஸ் நதீரா இருக்காங்க, அதோடைய ஃபவுண்டர். ஸோ இந்த கிளே ப்ராடக்ட்ஸ் மண்பானை அண்ட் அந்த மண் சட்டிலாம் சொன்னீங்க. ஆனால் அதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொல்லிடுங்க. ஓகே. நம்ம விற்கிற ப்ராடக்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தோசை தவா விற்கிறோம். ஓகே. அப்புறம் இட்லி குக்கர் இல்லை. இட்லி குக்கர். அண்ட் மைக்ரோவேவ் பாட்ஸ் இல்லை. We have ragi pots, tumblers, mugs. Then we have a curd தயிர் செட் பண்ணுறதுக்கு பானைகள். ஓகே. தென் மைக்ரோவேவ் பாட்ஸ். அது இதெல்லாம் வந்து பயன்படுத்தும் போது கொஞ்சம் பயம் இருக்கும்ல, உடஞ்சிரும்னு. இட்ஸ் அ பிரேக்கபிள், சீக்கிரமாக உடஞ்சி போயிடும், மேட்ஸ் கான்ட் யூஸ் இட் வெல், அந்த மாதிரி அந்த ஒரு பயம் இருக்குது. கஸ்டமர்ஸ் முதல்ல வரும்போதே அந்த ஒரு டவுட்டோட தான் வருவாங்க. ஆனால் கியூரியாசிட்டி இல்லை, தே வாண்ட் டு பை இட். மெயின் திங் இங்கே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம டெய்லி வீட்டில் யூஸ் பண்ணுற பிளேட்டு, கிளாஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் தெம் பிரேக்கபிள். ஆமாம், பீங்கான் அப்புறம் வந்து கிளாஸ். ஆமாம். So it's only a mindset of people that they have to change. Okay. And secondly, இது வந்து it has to be treated before you use the மண்பானை. முதல்ல 2 நாளில் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும். Okay. Not fully soak it, but to pour water up to the brim and close it and keep. Okay. And then you can pour the water and start using it.
Otherwise, you can put this kanji thanni. ஓகே கஞ்சி தண்ணி. Yeah. Or some people, they apply oil also, and we can leave it to dry in the sun. ஓகே தண்ணி கஞ்சி தண்ணி இல்லைன்னா வந்து எண்ணெய். Yeah. And it's always preferable to cook in medium flame. ஃப்ளேமை வந்து ரொம்ப ஹையாக பண்ண வேணாம். ஸ்லோ ஃப்ளேம் ஆர் மீடியம் ஃப்ளேம். அண்ட் சமையல் பண்ண உடனேயே பானையை எடுத்து கீழே இறக்கக்கூடாது. அடுப்பில் கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இல்லைன்னா டெம்பரேச்சர் ஆர் புட் ஆன் ஹாட் பிளேட். ஓகே ஒரு ஹாட் பிளேட்டுக்கு மேலே. ஸோ இந்த க்ளே ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குமா. ஸோ அதனால் ஒரு குட்டி குட்டி கேர்ஃபுல்லாக இருந்துட்டோம் அப்படின்னா வந்து க்ளே ப்ராடக்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது சத்தியமாக சூப்பரான ஒரு விஷயம் தான். இன்னும் தொடர்ந்து தேசி பேசிக்ஸில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பேசலாம் வித் நதீரா ஆன் 92.7 பிக் எஃப்எம் மனசை தொட்டு மெலடிஸ். 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க லவ்டு பேனன் தியோடு. அப்படியே இங்கேருந்து ஓடி 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 நம்ம நாட்டோட டச்செல்லாம் விட்டு போய் வெளிநாட்டிலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் அப்படி இப்படிலாம் பறந்து போயிட்டு இருக்கும்போது மறுபடியும் பேக் டு இந்தியா அப்படின்னு இந்தியன் டச்சோடு பல ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நதீரா இப்போ நீங்கள் தேசி பேசிக்ஸில் வந்திருக்கீங்க. அண்ட் தேசிக் பேசிக்ஸில் வந்து இன்னொரு சூப்பரான விஷயம் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறீங்க. இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ அதை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாட் வி செல் ஹியர் மெயின்லி இஸ் சோப்ஸ், shampoos, shower gels, lipsticks are there, kajals are there. எல்லா காஸ்மெட்டிக்ஸும் ஆர்கானிக். இதில் வந்து there is no chemicals இல்லை. It's not animal tested and it's so it's very safe. அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஒன்றும் வராது ஸ்கின்னுக்கு. அண்ட் இது பண்ணுறது விதமே வந்து எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ். ஓகே ஸோ which has a lot of medicinal value like turmeric, neem, vetiver, மஞ்சள். ஸோ இதில் இந்த ஹெர்ப்ஸ்லேயே நிறைய என்ன சொல்றது நம்ம ஸ்கின்னுக்கு நிறைய சத்து பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ஊரில் இப்போ எந்த அளவுக்கு இது ட்ரெண்டிங்கில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து people are buying it a lot because normally when a customer comes to my shop, I sometimes give us a compliment one soap or something to them. Okay. And then the next time they come and visit, they buy at a time 20-25 soaps. Okay. It's not that they take only one soap or two soaps. Okay. That shows that they really enjoy the product and they're finding results in it. Okay. ஆனால் இப்போ வந்து கம்பீட்டிங் பிராண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா எக்கச்சக்கமாக இருக்குது. எது எடுத்தாலும் அதில் வந்து பிராண்டிங் அப்படின்னு வந்துடுது. ஸோ பிராண்ட்ஸோட நம்ம ஆர்கானிக் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கம்பீட் பண்ணுது? These products are not really advertised well. Even for me to talk about the products which I sell, Hulilama and Khadi and Soul Tree and all. But when you really use the product, unless you use the product, you won't know the benefit of the product, no? Okay, so word of mouth மூலமா தான். இன்னொன்று வந்து நம்ம பயன்படுத்தி பார்த்தா தான் தெரியும். அதை பயன்படுத்தினா தான் தெரியும். ஓகே. ஸோ இன்னும் தேசி பேசிக்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியும் பேசலாம். ஆன் 92.7 பிக் எஃப்எம் மனசை தொட்டு மெலடிஸ். 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுருக்கீங்க லவ்டு வேனந்தியோடு. நீங்கள் இப்போல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா அது இதுன்னு சொல்லி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முதல்ல எல்லாரும் சொல்கிற விஷயம் உங்கள் லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு தான். ஸோ ஹெல்த்தியான ப்ராடக்ட்ஸ், ஹெல்த்தியான விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்கும்போது நம்மளும் ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? அதனால இப்போ சப்போஸ் உங்கள் லைஃப் ஸ்டைலில் ஒரு மேஜர் சேஞ்ச் கொண்டு வரணும், நீங்கள் எல்லாமே நேச்சுரலான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஜீன்ஸ் படத்தில் வந்தது இன்னொரு ஐஸ்வர்யா ராய் மாதிரி அப்படின்னா தேசி பேசிக்ஸ் வந்து இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அண்ட் மிஸ்ஸஸ் நதீரா நம்ம கூட இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. ஸோ சொல்லுங்க நதீரா, வேறு என்ன விஷயங்கள் இருக்கு தேசி பேசிக்ஸ்ல? வேற விஷயம்னா we have this organic hair color. Okay, hair colorum. Okay. Yeah, which helps to people who has the gray hair. Okay, வெள்ளை முடி இருந்தா நம்ம so they can either go in for this henna based hair color or we have this etheric called indigo hair color. Okay. Which also gives a black color for the hair. Okay, இதுல எந்த side effects no, there's no ammonia or anything. Generally when you have products with ammonia, it kills the protein as well as the moisture content in your hair. Okay. So this helps to good nourishment for the hair. நான் தேசி பேசிக்ஸ்க்கு வந்தா எந்த அளவுக்கு நேச்சுரலா மாற முடியும்? நீங்க சமையல் பண்ணும்போது your clay kitchenware can be changed to an extent. Okay. Then your floor cleaning சுத்தம் பண்றதுக்கு எல்லா பொருட்களும், அப்புறம் வந்து வாசனை பொருட்கள் அதெல்லாம் கொடுக்குறீங்க. Soaps and shampoos and organic. என்ன கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கும். Okay. And we have a lot of handicraft products also. Okay. Like with paperwork and grassroots products. Oh. We want to promote the Indian artisans work. Okay. So we want to display their work also. We have these vegetable bags. Okay, அது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். Yeah, and we sell pickle jams and honey. Okay. And perfume sachets are there. We have mouth fresheners which is done with amla and jeera and all, which is good for digestion. Okay. So even that gives a good food flavor for us. Okay, so desi basics vanda everything natural. Yeah, clothes like we have sell salwa fabrics.
ஓகே Yeah. ஸோ தேசி பேசிக் வந்து எவ்ரிதிங் இந்தியன் அண்ட் எவ்ரிதிங் வெரி நேச்சுரல், Yeah. ஸோ eco ஃப்ரெண்ட்லி அண்ட் நம்மளால மற்றவங்களுக்கு கஷ்டம் இல்லை, நமக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லை, அந்த மாதிரி. Yeah. ஓகே நதீரா, ஸோ நம்மளால நாட்டுக்கு கெடுதலா நோ அப்படின்னு சொல்லி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு மாறுவங்க கண்டிப்பாக தேசி பேசிக்ஸை காண்டாக்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க லவ்ட் அப் ஆனந்தியோட. 92.7 பிக் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க லவ்ட் அப் ஆனந்தியோட. எப்போவுமே நமக்கு பக்கத்தில் இருக்க விஷயத்தோட அருமைகள் தெரியாதும்பாங்க. ஸோ வந்து நம்ம இந்தியாவில் இருக்க செம சூப்பரான விஷயங்கள், அந்த ஹெர்பல் விஷயங்கள்லாம் இருக்குது, அப்புறம் வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நிறைய மரங்கள் செடி கொடிகள், அதில் நிறைய சத்து பொருட்கள், மெடிசனல் வேல்யூஸ் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருந்தாலும் கூட வெளிநாட்டிலேருந்து ஒரு பிராண்ட் வந்து அதை பார்த்து நம்ம ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ நம்ம இந்தியன் டச்சில் இருக்க எல்லா பிராண்ட்ஸும் அவைலபிளாக இருக்குது. தேசி பேசிக்கில் அவங்க வந்து எல்லாமே ஆர்கானிக்காக ஹெர்பலாக இக்கோ ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது மிஸ்ஸஸ் நதீரா, நீங்கள் தான் சொல்லணும். My store is in Greaves Road. Okay. It's next to the food shop on Greaves Road or opposite Apollo Heart Center. Okay. Number 11 Greaves Road, 1000 Lights, Chennai. Green Roads. Okay. Yeah. Website address is desibasics.com and my Facebook is Desi Basic Original. சப்போஸ் இப்போ யாரோ ஒருத்தங்க கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு அவங்க கிட்ட இருக்க ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? I can definitely help. That is, I can put a request to my manufacturers and tell them like there was a lot of inquiry for this organic lipsticks and kajals and all, Okay. which they did support us. Okay. We can put a request if in case there's something else they're looking in for, Okay. and see to what extent we can help them. ஸோ கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஏதாவது கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எனக்கு சுத்தமாக வேணாம், இதுக்கும் எனக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மிஸ்ஸஸ் நதீராவை காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் desibasics.com அப்படிங்கிற பேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மிஸ்ஸஸ் நதீரா, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நேச்சுரலான ப்ராடக்ட்ஸோடு வந்திருக்கீங்க எங்கள் ஸ்டோருக்கு. Thank you so much. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஜீன்ஸ் படத்தில் இருக்கிற அந்த ஐஸ்வர்யா அம்மா எல்லாமே அந்த மூஞ்சிக்கு பயத்த மாவு கடல் மாவு அந்த மாதிரியான ஆட்கள் நீங்களா இருந்தால் இப்போ இருக்கிற இந்த பொல்யூஷனுக்கு ஏற்ற நீங்கள் உங்கள் ஸ்கின்னை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரியான நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு போகிறது ரொம்பவே நல்லது. ஸோ வேணும்னா நீங்களும் desibasics.com காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ அப்படியே நான் கிளம்பிக்கிறேன். ஹாப்பி வீக்கெண்ட். இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட I'll meet you. அது மட்டும் இல்லாமல் நாளை காலையில் சுப்ரபாதம் நான் உங்களை மங்களகரமாக சந்திக்கிற வரைக்கும் stay smiling and stay tuned. 92.7 பிக் எஃப்எம் மனசை தொட்டு